ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஈஸியாக greeting கார்டு ரெடி பண்ணிடலாமா? வாங்க பார்க்கலாம். நான் ஒரு ஒயிட் சார்ட் பேப்பர் எடுத்து greeting கார்டு சைஸில் கட் பண்ணி இதுமாரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெளியில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு 4 கலர்ஸில் ஸ்ட்ரிப் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிப் எப்படி நீங்கள் கட் பண்ணணும்னா, அந்த greeting கார்டோட ஹரிசாண்டல் ஷேப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி அதை கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு 4 கலர்ஸில் ஸ்ட்ரிப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 5 to 4, 5, 6ல் நீங்கள் கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கார்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். நான் இந்த சைஸ் கார்டுக்கு ஒரு 4 ஸ்ட்ரிப் கலர் ஸ்ட்ரிப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர் ஒட்டிக்கிறேன், கீழேருந்து மேலே வரையும். ஃபர்ஸ்ட்டு கீழே கார்டில் எண்டில் கீழே ரெட் கலர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர், ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் கலர் காம்பினேஷன் வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் கலராக ஒட்டிக்கலாம். அடுத்தது ப்ளூ கலர் ஒட்டிக்க போகிறேன். இந்த greeting கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு நீங்களே உங்கள் கையால் greeting கார்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் மம்மி டேடி பர்த்டே, டீச்சர்ஸ் டேக்கு உங்கள் மேமுக்கு கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். நீட்டாக வீட்லேயே நம்ம greeting கார்டு ரெடி பண்ணால் சூப்பராகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ நான் ப்ளூ கலர் ஒட்டிட்டேன். அடுத்தது பிங்க் கலர் ஸ்ட்ரிப், அதையும் கொஞ்சம் ஒட்டிடலாம். கீழே ரெட் கலர், அடுத்தது க்ரீன், அடுத்தது ப்ளூ ஒட்டியிருக்கேன். இப்போ பிங்க் கலர் ஒட்ட போகிறோம். இப்போ greeting கார்டு ரெடி ஆகிடும். வெளியில் அவுட்டர் ரெடி ஆயிடுச்சு. மேலே ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி, நீங்களும் ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல ஈஸியான மெத்தடில் தான் இந்த greeting கார்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி, அழகான நம்ம குட்டீஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணி இதுமாரி உங்கள் மம்மி டேடி பர்த்டேக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் லைன், ஸ்மால் லைன், அப்புறம் ஒரு பிக் லைன், ஸ்மால் லைன் லைன் போட்டிருக்கேன். ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுமாரி. ஓகேவா? கீழே அந்த லைனோட எண்டில் அழகான ஒரு குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்ல நான் இந்த என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கணும், இந்த 4 கலர்ல ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிருக்கேன்ல, அந்த கலர்லயே நான் ஹார்ட் ஷேப்ல கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த லைனோட எண்டில் இந்த ஹார்ட் ஹேங்கிங்ல தொங்குற மாதிரி நான் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? இப்ப அந்த இடத்துல நம்ம கம் வச்சு ஒட்டிக்கங்க. இந்த ஹார்ட்டை எல்லா ஹார்ட்டையும் கம் வச்சு ஒட்டிக்கும் போது நல்ல நீட்டான greeting கார்டு அவுட்டர் மட்டும் கிடைக்கும். இன்னரும் அதே மாரி தான். இன்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ அவுட்டரில் greeting கார்டில் அவுட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது நல்லா காயட்டும். காஞ்சோடனே இன்னரும் இதேமாரி டிசைன் பண்ணிடலாம். இன்னர் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கீழேருந்து மேலே ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அண்ட் பிங்க்ல நம்ம ஸ்ட்ரிப் ஒட்டியிருக்கோம்ல, அதே மாரி நம்ம ரைட் சைட்ல மேலேருந்து கீழே அதே மாரி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க கலர் பேப்பர் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்ஸ் இந்த லெஃப்ட் சைட்ல நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதே மாரி நீங்க என்ன மெசேஜ் எழுதணுமோ அதை உங்க பென்னு அல்லாட்டினா ஸ்கெட்சால எழுதி நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, நான் அழகழகா அது கொஞ்சம் பிக் சைஸ்ல நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சேன். இது கொஞ்சம் சிம்பிளா குட்டி குட்டி சைஸ்ல பண்ணிருக்கேன். அழகா இருக்குல்ல? greeting கார்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டு பாத்தீங்களா? நம்ம வீட்டுல இருக்கிற திங்ஸை வச்சு சூப்பரா யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு சார்ட் பேப்பர், என்ன கலர் சார்ட் பேப்பர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கலர் பேப்பர், இந்த ஸ்ட்ரிப்புக்கு யூஸ் பண்ற கலர் பேப்பரும் நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹார்ட் ஷேப்ல அந்த கலர் பேப்பர் நம்ம எந்த ஸ்ட்ரிப் கலர் பேப்பர்ல நம்ம கட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ஹார்ட் ஷேப்பும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு greeting கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இதேமாரி ஈஸியாக நம்ம வீட்டில் greeting கார்டு ரெடி பண்ணிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சிச்சா.